வெல்கம் பேக் டு தமிஷா கிச்சன். தமிஷா கிச்சன் என்ன வீடியோ பார்க்க போகிறோம். நம்ம ஊரில் வந்து 6ஆம் நாள் திருவிழாக்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி சாமி என்ன வாகனம்னு பார்த்தீங்கன்னா வந்து யானை வாகனத்தில் வந்தார் 6ஆம் நாள்னால. அதுக்கு வீடியோ தான் பார்க்குறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சாமி உள்ளேருந்து வரப்போகுது. இங்கே பாருங்கள். இது சமஜானம் பார்த்தீங்கன்னா 6ஆம் நாள்னால 5ஆம் நாள் பார்த்தீங்கன்னா சாமி 1 மணிக்கு தான் வந்தது. நம்மளால் போக முடியல. போயிட்டு நம்ம பார்த்துட்டு கொண்டே வந்துட்டோன்னா வீடியோ எடுக்க முடியல. அவ்வளோ பேர் 12 மணி ஆச்சு. அப்புறம் செம்ம ஜனம். நம்மளால் எதுவுமே பண்ண முடியல. அதான் சரின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். 6ஆம் நாள் தான் நான் போனேன். 6ஆம் நாள் பார்த்தீங்கன்னா சாமி கொஞ்சம் சீக்கிரமாக ஒரு 10க்குள்ளே வந்துட்டாங்க. அதனால தான் நான் போய் வீடியோ எடுத்துகிட்டு வர முடிஞ்சுது. சாமி பாருங்க எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு. செம்ம அழகாக டெக்கரேட் பண்ணுறாங்க. அது ஒரு தனி கலர் தாங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் 7ஆம் நாள் தேர் திருவிழா. அது வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். பெரிய தேர். நீங்களும் வாங்க. குன்றத்தூரில் காலைல 7 மணிக்கு மேலே தான் தேர் திருவிழா. இப்போ பார்த்தீங்கன்னா சாமி டான்ஸ் ஆடிட்டே வந்துட்டுருக்கு. ஜனத்தை பற்றியும் நம்மளால் வீடியோவே எடுக்க முடியல. அதே மீது நம்ம வந்து வீடியோ எடுக்க பார்த்தீங்கன்னா சாமி வந்து ஆரத்தி காமிக்கிறாங்க. டான்ஸ் ஆடிக்கிட்டே பார்த்தீங்கன்னா சாமி வந்து இப்போ வெளியே வரப்போகுது. நீங்கள் பாருங்கள். நான் வந்து 7ஆம் நாள் திருவிழா கூட போகிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் சாமி எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு. ஏதோ செம்ம அழகுங்க. அது பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குங்க. சாமி தாங்க எல்லாருக்கும் நல்லா அருள் கொடுக்கணும், நல்லா அறிவை கொடுக்கணும். எல்லாமே எல்லா வரமான எல்லாமே கொடுக்கணுங்க. எனக்கு உண்மையாக சொல்லணும்னா சிவன் வந்து ரொம்பவே பிடிக்கும். எனக்கு சிவன் ஒரு ஸ்கூல் படிக்கிற டைம்லேருந்தே நான் அப்பப்போ பிரதோஷத்துக்கு நான் வந்து கோயிலுக்கு போவேன். அங்கே போய் நந்திக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. இந்த கோயிலில் தான் நான் போய் பார்த்துட்டு கும்பிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வர சொல்லும், காலேஜ் போயிட்டு வர சொல்லலாம். ஃபஸ்ட்டு நான் ஸ்கூலுக்கு 9th படிக்கும்போது பிரதோஷம் வந்தது. அந்த பிரதோஷ டைம் அப்போது நான் 10th பாஸ் ஆகணும்னு சொல்லிட்டு நான் வந்து விரதம் எடுக்க ஆரம்பித்தேன். 9th பாஸ் ஆகணும். அப்புறம் 10th பாஸ் ஆகணும்னு சொல்லிட்டு விரதம் எடுக்க ஆரம்பித்தேன். அப்போத்துலேருந்து நான் வந்து பிரதோஷத்துக்கு வந்து நான் விரதம் இருப்பேன். இந்த கோயிலில் தான் நான் முதல் பிரதோஷத்துக்கு போனேன். அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நான் 10th பாஸ் ஆகிட்டு 12th பாஸ் ஆகிட்டு காலேஜ் போகும்போது பிரதோஷம் கண்டிப்பாக கோயிலுக்கு போயிட்டு தான் நான் வருவேனே. அது என்னமே ஆனாலும் சரி. அதே மாதிரி நான் வந்து சனி பிரதோஷத்துக்கு நான் இந்த கோயிலேருந்து தான் விரதம் எடுக்க ஆரம்பித்தேன். அதுமாரி வந்து குழந்தை பிறந்தோன்னே இந்த பிரதோஷத்தோட இதெல்லாம் நான் விட்டுட்டேன். இப்போ திரும்பி இருக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எடுப்பேன். நான் எடுக்க சொல்ல வந்து உங்களுக்கு சொல்கிறேன் வீடியோவில். இந்த கோயில் பார்த்திங்கன்னா அவ்வளோ சக்தி உள்ள கோயில். நிஜமாகவே எனக்கு இந்த கோயில் எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க. இந்த கோயிலே பார்த்திங்கன்னா தட்சிணாமூர்த்தி எல்லாமே இருப்பாங்க. சனீஸ்வரன் அந்த இது வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கலி இப்போ ராகுகேது ஸ்தலமாகிடுச்சு. ராகுகேது வந்து அந்த கோயிலில் வந்து பண்ணிட்டு போங்க. சீக்கிரம் உங்களுக்கு வந்து சரியாயிடும். பாருங்கள் சாமி வந்து டான்ஸ் ஆடிட்டு போயிட்டுருக்கு. இந்த சாமி தூக்கி வைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் கஷ்டம் கிடையாது. சாமியை செய்யும்போது எல்லாத்தையுமே வந்து அந்த சாமி வந்து அருள் எல்லாருக்கும் கண்டிப்பாக கொடுப்பாரு. அது தூக்கி வைக்கணும்ல. அதனால் நான் சொல்கிறேங்க. நம்ம கடவுள் இல்லாமல் நம்ம பொழுது போகிறது கிடையவே கிடையாது. உண்மையாலேயுமே கடவுள் தாங்க எல்லாத்துக்குமே.
நிறைய பேர் வந்து முருகர் பிடிக்கும், பிள்ளையார் பிடிக்கும் எல்லாம் சொல்லுவாங்க. அம்மன் பிடிக்கும். எனக்கு வந்து சிவன் தாங்க ரொம்ப பிடிக்கும். சிவனுக்கு அடுத்து யார் பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா சாய்பாபா பிடிக்கும். சாய்பாபாவுக்கு யார் பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா முருகர் பிடிக்கும். எனக்கு எப்போவுமே இப்போ ஈஸ்வரன் கோயில் எந்த ஈஸ்வரன் ஈஸ்வரா ஈஸ்வரா சொல்லுவேங்க நான். இப்போ பார்த்தீங்கன்னா யானை வாகனம் சொல்லியிருந்தேன். சாமி தான் வந்து யானை வந்து டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. ஃபுல் லைட் செட்டிங் யானைக்கு. ஐயோ அவ்வளோ சூப்பராக இருந்தாங்க. இங்கே பாருங்கள், அது மேலே வந்து பந்தல்லாம் போட்டுட்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா யானையில் வந்து வரைஞ்சி வச்சுட்டு இருந்தாங்க. அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த யானை தும்பிக்கையில் வந்து வாழைப்பழம் கட்டி வச்சாங்கன்னா பார்த்திங்கன்னா செவ்வாழை இருக்கும்ல, அதை கட்டி வச்சுருந்தாங்க. பாருங்கள், காமிக்கிறேன். அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. அந்த கோயில் ஃபுல்லாக ஊர்வலம் போயிட்டு வருவாங்க. அந்த சிவன் கோயில் ஆரம்பித்து அந்த பக்கம் போய் அந்த கோயில் எல்லையே போய் சுற்றிட்டு வருவாங்கங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சாமி அலங்காரம் பண்ணிட்டுறதால தேங்காய் கற்பூரம் உடைக்கிறாங்க, பூசணிக்காய் உடைப்பாங்க. அப்புறமே நமக்கு வந்து ஆரத்தனை காமிப்பாங்க. இங்கே பாருங்க, ஆரத்துறை காமிக்கிறாங்க, ஆர்த்தி காமிக்கிறாங்க. ஈஸ்வரா 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 ஈஸ்வரா. என் பாருங்க, சாமி கிட்ட ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நீங்களே இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக தேர் திருவிழா போவாங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். சூப்பராக இருக்கும் அங்கே தேர், பெரிய தேர் செம்ம. இந்த தேர் இழுத்தா பார்த்தீங்கன்னா நோய் வந்து குறையும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நோய் நொடிலாம் எல்லாருக்குமே குறையும், எல்லாமே நல்லா வழிபடும் அப்படின்னு. நீங்கள் அதை வந்து பாருங்கள். பாருங்க, இப்போ ஹோல் செட்டு எவ்வளோ அழகாக இருக்கு. அந்த யானை மேலே உக்காந்துட்ட பிறகு ஐயோ கும்புறதுக்கே செமையாக இருக்குங்க. எப்பவுமே போன வருஷம் யானை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழசாக இருந்து இந்த மாதிரி கொஞ்சம் அலங்காரம் பண்ணியிருக்காங்க. யானை புதுசாக பெயிண்ட் அடித்து கொண்டு அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்கங்க. ஏன் பார்த்தீங்கன்னா சாமி வந்து தேரில் வரதுனால சாமி வர மாட்டாங்க. நம்ம 5ஆம் நாள் தாங்க நான் போய் மிஸ் பண்ணிட்டேன் வீடியோ எடுக்கிறதுக்கு. ஏன்னா லேட் ஆகிடுச்சு. சரி, வீட்டில் குழந்தைங்களாம் இருக்கனால நான் வந்துட்டேங்க. ஏன்னா வீடியோ எடுத்துகிட்டு தாங்க வந்திருப்பேன். இது பார்த்தீங்கன்னா காமாட்சி அம்மன் அவ்வளோ அழகாக இருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பார்வதி சிவன் கூட சூப்பராக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சாமிக்கு வந்து பூ போட போகிறாங்க. அதுக்கான வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பூக்கும் சாமி அந்த பொம்மை இருக்குல்ல, அது மாற்றிட்டே இருக்காங்க. மாற்றுறாங்களா இல்லை ட்ரெஸ் மாற்றிட்டே இருக்காங்களா இல்லை என்னன்னு எப்படின்னு தெரியுதுங்க. அதுவும் பார்க்கறதுக்கு இப்போ வந்து புதுசாக பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு பேசும்போது கொஞ்சம் பயமாக இருக்குங்க. அதனால தாங்க நான் வந்து சரியாக கொஞ்சம் பேச மாட்டேன்.
அதேமாதிரி சாமி வீடியோவில் அதுக்கடுத்து என்ன பேசணும்னு சொல்லிட்டு எனக்கு சரியாக தெரியலங்க. அதனால் சாமி மேலே பார்த்தீங்கன்னா பூ போட்டாச்சு, அடுத்து சாமி போகிறாங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா காமாட்சி அம்மன் வருவாங்க. இப்போ பின்னாடி சைடு பேக் சைட் இப்படி தாங்க இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா காமாட்சி அம்மன் வராங்க. இங்கே பாருங்கள் முருகர் இருக்குது. முருகர் எவ்வளோ அழகாக இருக்காருன்னு சொல்லிட்டு பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா சேக்கையா வருவார். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.